annual executive meeting and general body meeting, Basketball Federation of India, சென்னையில் வந்து செகண்ட் டைம் வந்து இங்கே நடந்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வாட் இஸ் த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ப்ரோக்ரஸ், லீக், அகாடமிஸ் அண்ட் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். பொதுவாக லீகுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள பாஸ்கெட்பால் எப்போ வரும், ஆஃப்டர் கிரிக்கெட், ஃபுட்பால், கபடிக்கு அப்புறம் பாஸ்கெட்பால் லீக் எப்போ வருங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 15 lakh ஸ்கூல்ஸ் இருக்கு. அதில் வந்து 11 lakh ஸ்கூலில் வந்து பாஸ்கெட்பால் கிரவுண்ட் இருக்கு. வேறு எந்த கேம்லேயும் வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் கிட்ஸ், காலேஜில் இருக்க எல்லா பிளேயரும் பாஸ்கெட் பாலை வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ப்ரொஃபஷனலாகவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உருவாக்கப்படும், நாட் ஓன்லி ப்ரொஃபஷனல் லீக், ஈவன் ஸ்கூல் லீக், காலேஜ் லீக், அப்புறம் வந்து U23 லீக், அதாவது அண்டர் 23 வந்து லீக், அந்த லீக் எப்படி கொண்டு வரலாம், ஒரு சீனியர் மென் அண்ட் உமன் லீக், நாட் ஓன்லி த மென், ரெண்டும் சேர்த்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு, நீங்கள் நிறைய லீக் பார்த்துருப்பீங்க, மென் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உமன் லீகும் சேர்ந்து நடத்தணுங்கிறது தான் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான முடிவு. ஸோ அந்த டிஸ்கஷனில் எல்லா ரெசல்யூஷனுமே வந்து யுனானிமஸாக வந்து பாஸ் ஆச்சு. அதில் முக்கியமாக அகாடமிஸ், பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு ஓன் அகாடமிஸ் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் வந்து ஆட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி அண்ட் மும்பையில் வந்து கார்வாஸ் அமெரிக்கன் ஸ்கூல், அவங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு வந்து MOU, ஆல்ரெடி மணிப்பாலில் வந்து MOU சைன் பண்ணியாச்சு. கார்வாஸில் வந்து நம்ம வந்து சைன் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக என்னென்னா 30 boys 30 girls எவ்ரி அகாடமி. ஸோ அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 18 இருந்து நேஷனல்ஸ் இருந்து பெஸ்ட் பிளேயரை எடுத்து இந்த ஸ்கூல்ல ஏஜ் ஆஃப் 12 இருந்து 23 வரைக்கும் ஸ்கூல்ல வந்து சைன் போட்டிருக்கும். ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுட், அகாமடேஷன் அண்ட் எஜுகேஷன் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். We are going to appoint foreign coach, local Indian 2 coaches appointment பண்ணி 365 days have to focus. Now our ambition, upcoming Olympics, next Olympics, US, அதில் வந்து 3x3 இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏஷியாவில் வந்து டாப் 3 ரேங்க்குள்ளே வரணும் வித்தின் 4 இயர்ஸில். 5x5 ஏஷியாவில் வந்து டாப் 3 வரணும் 4 இயர்ஸில். வித்தின் 8 இயர்ஸில் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ஒரு ஆம்பிஷனோட தான் இந்த அகாடமிஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் லீக் வந்து பெரிய அளவில் நடக்கும். எந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஃபுட்பால் பெருசாக வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு இனாகிரேஷனோட ஸ்டார்ட் ஆகிடும், அதற்கு மேலே பாஸ்கெட்பாலோட லீக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். பீச்சில் தான் வந்து அதை நடத்த போகிறோம். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா, ஜூஹு பீச், கொச்சின், உங்களுக்கு வந்து கொல்கத்தா இருக்கட்டும், வைசாக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் போனீங்கன்னா வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் இருந்தாலே போதும். ஒரு ஜஸ்ட் ஒரு லாரியில் வந்து செகண்டோட ஒரு 2 hours வந்து கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே லைட்டாக ஒரு ஷீட்டை போட்டாலே, லைட் போட்டாலே போதும். 3x3 வந்து ஒரு உங்களுக்கு யூரோப்பில் பார்த்தா தெரியும், ரொம்ப ஒரு ஃபன் கேம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது க்ரௌடை வந்து ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால 3x3 கேமை வந்து மோர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம். 5x5 வந்து பெரிய பெரிய ஸ்டேடியத்தில் நடத்துகிற மாதிரி வந்து சிஸ்டம் பண்ணியிருக்கோம். 5x5 வந்து மினிமம் 4 ஃபாரின் பிளேயர்ஸ், 2 ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள வந்து மற்ற விளையாட்டுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3x3 வந்து 1 ஃபாரின் பிளேயர் முக்கியமாக அக்ரிமெண்டோட முக்கியமான ரூலு யார் எடுக்கிறாங்களோ 2 ஜெனரேட் சேர்த்து நடத்தணும்னு தான் வந்து ரூல் போட்டிருக்கோம்.